கோயில் பார்த்தாங்க. ஒரு குதிரை மேலே யமன் கோயில் அது அனுமதிக்கிறோம். திண்டிவனத்துக்கு அருகாமல் இருக்கு. ஆனால் செங்கல்பட்டு மாவட்டம் கல்வெட்டு கருப்பி செந்தினி கருவாக்காலை பணி அப்படின்னு கல்வெட்டுக்கு நிறைய சமண சிற்பங்களை அந்த மலைக்கு மேலே செதுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இது வந்து திருநாகப்பட்டினம் ஏரியா 2ஆம் மகேந்திர பவன் காலத்தில் இந்த கலைக்கு தானம் அங்கே பார்த்தீங்கன்னா 2ஆம் நந்திரனுடைய கல்வெட்டு 90 கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் சமண துறைகளுக்கு நெல் பணிகளை பற்றி அந்த கல்வெட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழகத்தில் தொடக்க காலத்திலிருந்து தொடக்க ஒரு பாண்டிய காலம் வரை இந்த சமண சமயம் எப்படி இருந்தது என்பதையும் யாரெல்லாம் தானம் கொடுத்தாங்க செழிப்பாக இருந்தது என்பதும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நமக்கு மொத்தமாக இங்கே பாருங்க, இது அண்மையில் கிடைத்தது. இது ஈழமாங்கன்ற ஊர்ல இது ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு. என்ன அப்படின்னா இது 2ஆம் நந்திரனுடைய காலத்து கல்வெட்டு. ஈழமாங்கலத்தில் திருவடிகளுக்கு கச்சனை அடிப்பிட்டு அப்படின்னு வந்து திருவடினா ஒரு பாதம் அடிக்கையா பாதம் திருவடி அந்த திருவடி வந்து பாருங்க அந்த பாதடி வச்சு அந்த பாதடிக்கு போயிட்டு அதை பற்றி சொல்றதுன்னா இந்த 2ஆம் நந்திரனுடைய கல்வெட்டாக இருக்குது. ஆக இந்த பாதடிகள் வந்து இல்லையா இன்னைக்கு வந்து பெருமாள் அந்த பாதம் வைப்பாங்க. இது உண்மையாக இருக்கிறது சம்பந்தம் திருவடிகளுக்கு கச்சனை குறித்து அதை வழிபாடு பண்ணுவாங்க. நிரந்தரம் பண்ணியது இந்த இளமரம் கல்வெட்டு வெளியிட்டது. ஆனால் இந்த ஆய்வுகள் சிலருடைய பௌத்தம் என்று தவறாக பெற்றுள்ளாங்க. ஆய்வு செய்திருக்கோம். அது பக்கம் ஆட்சி பார்க்கல ஆட்சி பார்க்க பாருங்க இது ஒப்பீடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அறவாழி சொல்லப்படுது. இன்னைக்கும் நிறைய சமணருக்கு அறவாழி இருக்கு. இன்னும் ஒரு செய்தி நான் சொல்லணும். அவருக்கு ஒரு சந்தேகம் நான் நேரப்பட ரொம்ப சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா இது சேட்டுங்க சாமி தானே சார் என்னையே போட்டு கேட்கிறேன். இப்போ சேட்டுங்க சார் என்ன சார் வரலாற்று சாமி அப்படி 2000 ஆண்டுகள் தான் இருக்கு. ஏன்னா தமிழ் மொழி பேசுகிற தமிழ் சமூக வாழ்கிற பகுதி பௌத்தருடைய அதுதான். இதனால என்ன பண்ணாங்க சேட்டுங்க சாமி ஸ்ரீராமரை திகம்பரா அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ 2000 ஆண்டுக்கு உட்பட்ட உண்மையான சாமி எதிர்ப்பு சமணத்துக்கு தான் ஒரு தமிழர் என்பதை புரிஞ்சுக்கணும். முதலாக யக்ஷிகான ஒரு தனி கோயில் சமணத்தில் இப்ப தஞ்சை பெரியபட ராஜேந்திரன் தெரியலையா அது பார்க்கலாம். அவர் சொல்றாரு பெருமக்கள் போல பெரிய செடியும் தனிக்க உரிமை கொண்ட கணக்குள்ள கணக்கு சிலை வளர்த்தோடி கங்கப்பாடி உணவு பாடி பணியை பாடி கொடவும் கலிகளும் எதிர்சை பொருட்களை ஈழப்பட்டதும் கட்டப்பாடியினர் வந்தார் கொண்டு நன்மையில் எப்படியெல்லாம் பாண்டு செடியில் பேசுவார் ராஜேஷ் சொல்றாங்க. ஸ்ரீ ராஜேந்திரனுக்கு ஆண்டு 28ஆம் நாள் அந்த கொடுத்து அஞ்சாவது நாம் எடுப்பிச்ச திருக்கட்டளி ஸ்ரீ ராஜராஜனுக்கு நாம் மக்களுக்கு பெற்றோர் கற்றுக் கொடுத்தார். ஒரு சேர்ச்சி எடுப்பித்த திருக்கட்சி கட்டி விமானத்தில் இருந்து திருவாரூர் ஒரு பெரிய கல்வெட்டு வருது. அதுல நீங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா சிவனார் கோயில் கட்டிப்பாரு. அங்க அம்மா கோயில் தனியாக கட்டல. ஆனா இங்க பாருங்க முதலாக 8ஆம் நூற்றாண்டிலேயே தனியாக எக்ஷிக்காக ஒரு தனி கோயில் கட்டியதை பற்றி சமணத்துல சான்று வருது. ஈஸ்வரமான ஊர் இது பார்த்து வந்தாசி கரைக்கு உள்ளது. தியாகத்தூரும் உடுதுப்பேட்டையை தாண்டி கலந்து போற வழியில தியாகத்தூர் ஊர் இருக்கிற மலை கோயில் மலையம்மன் கோயில் அழைக்கப்படுது. அங்க பார்த்தீங்கன்னா அது சர்வதேவ இந்துக்கள் வழிபடுறாங்க. சமணம் யாரும் கிடையாது. மலையம்மன் கோயில் பெரியவங்க அந்த கோயில் இது பாருங்க. இது திருநெல்வேலி அப்பாடினாருடைய சாமி கோயில். இது வந்து நம்ம ஊர்ல தமிழகத்தில் முக்கியமான வழிபாடு தலமாக இருப்பது அப்பாடினார் சாமி. 15 கிலோமீட்டர் இது சிற்பம் சிற்பம் அதுபோல பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்து இதெல்லாம் பாருங்க சோழனிக்கிறோம். அது சித்தவர்கள் கட்டு திருமண பகுதி மலைமாநாடு என்ற வழிபடத்தையும் அந்த கல்வெட்டு தமிழ்துறை மாவட்ட அதிகாரிகிட்ட முக்கியமான ஒரு கல்வெட்டு என்ன அப்படின்னா அந்த கல்வெட்டுல தனியார்களை பற்றி குறிப்பது பாதி மகளை பயப்படி கைவந்தோர் கல்வி போதியை வெற்றி பெற்றவர் மலைமான் 3 நடைபெறும் குறிப்பு. அது மலைமானத்துக்கு வழியில் அவங்க
நான் யாருன்னா பாரதிய கைப்பிடி துறையில் வந்தவங்க, வள்ளியூர் ஒலியை துறை துறையில் வந்து அது இந்த மாதிரி இது வந்து வெள்ளிமலை வேலூர் மாவட்டத்தில் வள்ளிமலை நம்ம அழகான கங்கை கால கலைப்பாணி. இப்போ கங்கனுடைய ஆட்சி காலத்தில் இங்கே இந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டதை இங்கோட கல்வெட்டு மிக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. பாருங்க சீயமங்கலம், இது கங்கனுடைய காலம். வன்வாசி சங்கரம் உள்ள சீயமங்கலம் 2ஆம் ராஜமன்னன் என்கிற அரசனாலே இந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டதை அன்புக்கு இது ஓணப்பாக்கம். நம்ம வந்து என்ன சொல்றது, மேற்கொண்டு உள்ள பாலாற்றில் செயல்பட்டு மாவட்டத்தில் ஓணப்பாக்கம் ஊர். தமிழ்நாட்டில் மிக சிறிய ஒரு குடவரை கோயில், சின்ன சின்ன ரொம்ப சின்னதா நீங்க பார்க்க தெரியாது. அது ஓணம் போயிடுச்சு. அடுத்து பாருங்க சரந்தை, கரந்தை, இது பலர் காலத்தில் பெற்றது. ஏன்னா இதெல்லாம் இருந்து போது தெரியாது. நம்ம பாருங்க இதெல்லாம் இருந்தா எப்படியே பொய்யா, ஏன்னா அப்படி இருக்கு. தலைமண்டூர் இங்கேயும் பலர் காலத்தில் ரவிகுல சுந்தர பெருப்பள்ளி என்ற ஒரு பள்ளியும் பெரும்பள்ளி என்கிற புலவர் பள்ளியும் இருந்ததை கல்வெட்டு மூலமாக தெரிகிறது. அங்கே தர்மதேவி சிற்பம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா கண்டர சூரியன் என்கிற ஒரு சம்புராய மன்னன் என்ன பண்றாரு, ஒரு மனைவி பேர்ல அங்கே நாயகி வரசுந்தரி என்ற பேர்ல அந்த தர்மதேவி கோயில் கட்டி இந்த தர்மதேவி பிரதிஷ்டை செய்தார் என்பதை அங்குள்ள கல்வெட்டை நமக்கு தெரிவிக்கிறது. சிற்பநாதன் திருவண்ணாமலை மலை கோயில். அடுத்தது இது வந்து விசிதிகை கல் சமையல் மூத்தவுடைய தாய்வாசிகள். இங்க மேசிதாமூர் சமண திகம்பரத்துடைய தலைவீடு என்ற ஊர். அங்கேதான் ஜனகாட்சி மடம் இருக்கு, மிகப்பெரிய சமண மடம் இருக்குது. அங்கே சமண சுவாமிகள் இருக்கிறார். குந்தவை ஜீனாலயம், இப்ப ராஜராஜனுடைய அமைச்சர் குந்தவை, அந்த குந்தவை பிராட்டிய அவருடைய பெயர் கட்டிய குந்தவை ஜீனாலயம். ஜீனாலயம் சமண கோயில் எல்லாம் வந்துதான் அவர் கட்டிட்டு. இந்த குந்தவை வந்து பாருங்க சிற்பம் பாருங்க, இதான் பழமையான சிற்பம். அவங்க சிகாமணிநாதர் கல்வெட்டு வருது. அவங்க நிறைய வடிவமைக்கப்பட்ட அனுமதி சிற்பம் அப்படின்னு மலையில வந்து வீர வீர ஜீனாலயம் பூண்டி ஆரியமரத்தில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சம்புராவுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது என்பதை அங்குள்ள நீண்ட பாடங்கள் இருக்கு. பெரிய பாடங்கள், தமிழ் பாடங்கள் இருக்கிறது. அடுத்து பாருங்க 24 ஒரு செப்பர். இது வந்து செஞ்சிமடம் பெரிய இப்ப என்ன சொல்ல சேர்த்துட்டாங்க, நான் இதெல்லாம் சேர்த்துதான் சொல்லியிருக்கேன். அந்த கோட்டைக்கு பின்னாடி இந்த 24 சிற்பங்கள் 2 வரிசையில சிற்பங்கள் செய்யிருக்காங்க. ரொம்ப அழகான வரைக்கும் தமிழக பார்க்க முடியுது. அடுத்தது ஆட்சி பார்க்கணும். இது இது ஆட்சி பார்க்கணும். வாசனாவோட திருமணி மேல வந்து அரங்கன் வந்து கல்லூரிதான். இந்த மாதிரி இருந்து பார்த்துருக்காங்க. இது எக்ஸி வந்து நீண்ட படை கொடுத்துருக்காங்க. எக்ஸி வந்து வழங்கிட்டு இருக்கோம். நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக சொல்றேன். இங்க பாருங்க ஒரு பாடை பார்த்துக்கலாம். கடல் பார்க்கலாம், அங்கே பார்த்துக்கலாம். அங்கே பாருங்க குமரப்பட்டாங்க போயிட்டு கடலை பார்த்து இந்த சிற்பத்தை வந்து உலகத்தை குறுக்கி அப்படியே முத்துற மாதிரி இருக்கு இந்த சிற்பம். நம்ம பாருங்க ஏவப்பூர், நாங்கள் அது தருமபுரி சிற்பம், நம்ம தோமாளூர் சிற்பம். இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா இது பழங்காலத்து சிற்பமாக இருக்க வேண்டும். அப்படியே கல் சிற்பம் தான் பார்ப்பதற்கு உலகத்தை குறுக்கி இருமினால ஒரு சிற்பம் அவ்வளவு தத்துவம் பண்ணிக்கலாம். இது பழங்கால சிற்பம். இது தமிழ்நாடு சிற்பம் எடுத்து முக்கியமான கல்வெட்டு. பள்ளிச்சந்தை ஊர் வந்து ஜம்பைக்கு பக்கத்தில் ஊர். ஜம்பை வந்து திருவள்ளூர் பக்கத்தில் திருவள்ளூர் கலவச்சி மாவட்டம். அந்த ஊர்ல ஒரு கல்வெட்டு. இதுல வந்து என்னன்னா இந்த சமண வாழை நாட்டு திருப்பள்ளிக்கு சமண பள்ளிக்கு நிலம் கொடுத்தாங்க. நிலம் கொடுத்து நிலத்தை வந்து ஒரு பெரிய ஏரி ஏரி பாசம் ஏரி இருக்காங்க. அந்த ஏரி பரவாயிரத்து காட்டை வெட்டி கட்டை பிடிக்கலாம் நிலத்தாங்க செய்தி. இந்த ஆறு எடுத்து பழைய எடுத்து நாம எடுத்து
பெண்களுக்கான ஒரு பள்ளி என்று சொல்லப்படுகிறார் பள்ளி. வள்ளுவாப்பள்ளி பெருப்பள்ளி ஒரு பெரிய பள்ளி இருந்தது. 400 சமணத்துறைகள் இருந்தார்கள். அங்கே பெண்களும் இருந்தார்கள். கனகர் குலத்தியார் இருந்தார், குலகர் பண்டாரம் இருந்தார். செய்தியும் கல்வி முதலாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த இடம் தெரியுமாங்க. தமிழை சொல்லலாம். இவையெல்லாம் எங்கள் காவல், பெண்களுக்கு காவல். அதாவது இருந்த பெண் துறைகளுக்கும் பெண் மாணவ காவல் இருந்ததை பற்றி கல்விட்ட சொல்லி மேல அது மேல வந்து அந்த காவலுக்கு சின்னமாக நம்ம மனிதர்கள் குதிரை அருவாள் போடுறாங்க. இவையெல்லாம் எங்கள் காவல் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஏற்பட்டா இது ஆயுதத்தினுடைய காலம். முதலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும். நான் வந்து ரொம்ப ஷார்ப் பண்ணிட்டேன். இது வந்து மேல்மலை மேல்மலை ஒரு அங்காள மக்கள் தான் எல்லாம் சாப்பிடுவோம். ஆனா கோயில் இது அதன்படியே அந்த சமண சமயத்தோட சான்றுகள் இதுக்கு மரதனுடைய ஆட்சி காலத்தில் அந்த மேலே பள்ளி இருந்ததை பற்றி இந்த கல்வியில் நான் உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன். இது குந்தவை சின்னாலயம் ராஜராஜனுடைய தமக்கைய குந்தவை கட்டிய சின்னாலயம் இருக்கு. அதனுடைய குந்தவை சின்னாலயம் இப்போது பார்த்து பெண்கள் வந்து விசிறிகை இருந்து அவங்க இருந்தாங்க. அங்கே கூப்பிட்டு கண்டாச்சுக்கணும் கல்யாணம் இதெல்லாம் பெண்கள் பெண்கள்லாம் திருமணம் இருக்காங்க, திருமணம் ஆகாத இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க இது வந்து இது கமலாத் பற்றி இரண்டாம் ராஜராஜ சோழன் தான் நம்ம ஊர் பக்கத்தில் ராஜராஜ சேந்தமங்கலம் இருக்குல்ல, காடவராயன் 13ஆம் நூற்றாண்டில் கோபுரஞ்சிக்கு சிறை வச்சேன். பல அரசு செஞ்சு மொத்தமாக 304 இடம் வட தமிழ்நாட்டில் 304 இடங்களில் சமண அணிச்சு சமண படுகை சமண கல்வி புகையிருக்கும் கோயிலுக்கும் எல்லாமே சேர்ந்து முடிஞ்ச நிறைய இருக்கலாம். முடிஞ்ச கேட்டு பண்ணிச்சு 304 இடங்களில் வட தமிழ்நாட்டில் இப்போ வந்து மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாதிரி இருக்கும் கலங்கி திருப்பதி வட தமிழ்நாடு வச்சிருக்கோம். அதில் வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு சாட்சி நிறைய பேர் பேசிக்குவோம். நேரம் கருதி எப்படி பார்த்தாலும் ஒரு மணி குறைஞ்சபட்சம் சரி என்ன நேரம் குறைவு ஆனால் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த பச்சையம் தமிழ் கல்லூரி துறை தலைவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் மற்றும் இந்த சமத்தை பற்றி எல்லாம் சொல்ல போகிறேன் கேட்டு வந்திருக்க பெரியவர்கள்